नमोस्तुते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मयं प्रदीप्तं विश्वात्मं विश्वजितन्द्रीशं मध्यन्त्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय ऋषिकेतसे च। அத்தியாயம் 1 இரண்டாவது வள்ளி மந்திரம் 5 பாராயணம். अविद्यायामन्दरे वर्धमानाः स्वयं धीराः पण्डितं मन्यमानाः गन्धर्म्यमाणाः पर्यन्ति मूढाः अन्धेनैव नीयमानाय दान्ताः न साम्पराय प्रतिभादिपालम् प्रमाद्यन्तं वित्तमोहेन मूढम् अयं लोको नास्ति पर इति मानि पुनर्वसमापत्यते मे श्रवणाय भी बहुभिर्यो न लभ्यः शृण्वन्तो बहवो यं न विद्युः आचार्यो वक्ता कुशलोस्य लब्धा आचार्यो ज्ञाता कुशलानुशिष्टः नरेण अवरेण प्रोक्त एषः ज्ञेयो बहुधा चिन्त्यमाणः अनन्यप्रोक्ते गतिरत्र नास्ति अनीयान्यदर्गमनुप्रमाणात् नैषादर्घेन मदिरापणेय प्रोक्तान् अन्येनैव सुज्ञानाय प्रेष्ठ यां त्वम् आपः सत्यधृतिर्वदासि वान् कृष्णो भूया नचिकेतः पृष्ठा। இந்த 9வது மந்திரம் ந ஏஷா தர்கேன மதிகி ஆப்பனேயா புரோக்தா அன்யேனைவ சுஜ்ஞானாய பிரேஷ்ட யாம் त्वम् आपः सत्यधृतिः वदासि त्वातृक् नः भूयात् नचिकेतः पृष्ठा नः पृष्ठा शिष्यन् पृष्ठाன शिष्यன் எப்படிப்பட்ட சிஷ்யன் நச்சிகேதா உன்னை போல நச்சிகேதனை போல ஹே நச்சிகேதா நக எங்களுக்கு துவாத்திற்கு உன்னை போல் சிஷ்யன் எங்களுக்கு அமையட்டும். அப்போ உன்னை மாதிரியான ஒரு மாணவன் ஒரு வித்தியார்த்தி
எங்களுக்கு வேண்டும். எங்களுக்குன்னா யாருக்கு? உன்னை போன்ற மாணவன், உபதேசத்தை நாடி வரக்கூடிய உன்னை போன்ற ஒரு மாணவன் எங்களுக்கு வேண்டும். அப்ப எங்களுக்கு அப்படின்னாக்கா ஆச்சாரிய பெருமக்களுக்கு, இந்த குரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பெருமக்களுக்கு உன்னை போல சிஷ்யன் தான் வேண்டும் எங்களுக்கு. நகை. அப்ப யமன் என்ன கேட்கிறாரு? எனக்குன்னு கேட்கல, எங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஆச்சாரியாராக இருந்தாங்கன்னாக்கா அவர்களுக்கு உன்னை போல ஒரு வித்தியார்த்தி இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு. உபதேசம் யாருக்கு யாருக்கு நடக்கிறதுங்க? யமனுக்கும் நச்சிகேதஸுக்கும். சிங்கிள் டு சிங்கிள், 1 to 1, பாயிண்ட் டு பாயிண்ட். அதுக்கப்புறம் யமனுக்கும் நச்சிகேதஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆதிசங்கரர் வந்தார். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கருக்கு முன்னாடி கோவிந்த, அதற்கு முன்னாடி கௌடபாதர், அதற்கு முன்னாடி முன்னாடி வியாசர், அதுக்கு முன்னாடி நாராயண், அதுக்கு முன்னாடி பராசரர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. சங்கரம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கரம் சங்கராச்சாரிய மதாஸ்ய சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரான் அன்யம் அஸ்மத் குரு சந்ததமானதோஸ்மி. அப்போ வியாசர், பராசரர், வசிஷ்டர், அப்புறம் நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு. அப்ப விஷ்ணு இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப நாராயணகா அப்படின்றது புராண கடவுள், வேத கடவுள். அப்ப அது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அண்டம் நாராயணன் என்ற சொல்லுக்கு அண்டம் அவ்யக்தா, அண்டத்திற்கெல்லாம் யாரு, நரலுக்கெல்லாம் பாதையாக யார் இருப்பாரோ அயனம், நரக அயனஸ்ய இது நாராயணகா. அப்ப இந்த மனிதர்களுக்கு யார் பாதையாக இருக்கிறாரோ, அந்த பாதைக்கு யாரு லட்சியமாக இருக்கிறாரோ அவர் நாராயணன். அப்ப அப்படின்னா இப்ப யார் நாராயணன் ஆகிறார்? விஷ்ணு. விஷ்ணுனா யாரு? விஸ்வகர்மா. அப்படியாக இந்த பாரம்பரியமானது வந்தது. அப்ப ஆதிசங்கரர், அப்புறம் சுகர், வியாசர், பராசரர், அப்புறம் வசிஷ்டர், இப்படியாக இந்த குரு பாரம்பரியம் சொல்லப்படுகிறது. இதுல யம தர்மராஜனுக்கும் நச்சிகேதஸுக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 1 to 1. அடுத்ததாக கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர். கோவிந்த பகவத் பாதர்கிட்ட ஆதிசங்கரர் போய் என்ன பண்றாரு? படிச்சுக்கிறார். அது பாயிண்ட் டு பாயிண்ட். அப்ப ஆதிசங்கருக்கு எத்தனை பேர் இருக்கிறாரு? 4 பேர். இப்படியாக இந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபட்டு வருகிறது. அப்ப அந்த காலத்துல எப்படி? அப்போ 1 to 1 ஆக இருந்து படித்தாங்க. இப்ப ஜாபாலோ உபநிஷத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. அதுல அந்த பையன் நச்சிகேதஸ் மாதிரியோ பையன், அவனும் அந்த சத்தியத்தை நோக்கி பயணப்படுகிறான். ஜாபால உபநிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நம்ம we have time to see. இப்போ இங்க நச்சிகேதஸ் மாதிரி ஒரு மாணவன் வித்தியார்த்தி. அப்போ உபநிஷத்துல மேக்சிமம் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே அஷ்டாவக்கியர்களாகட்டும், ஸ்வேதகேது, அப்புறம் அடுத்தது ஸ்வேதகேது, அஷ்டாவக்கியர், ஜாபாலன், அப்புறம் நச்சிகேதஸ். இதெல்லாம் யாரு? எல்லாம் சின்ன பசங்க. பிரகலாதன் லேட்டர் போர்ஷன், அது புராணம். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட வித்தாளகா, ஸ்வேதகேது, அஷ்டாவக்கிரகா, ஜாபாலா அண்டு நச்சிகேதஸ், இவங்கெல்லாம் சின்ன பசங்க. இப்ப சின்ன பசங்க போய் உண்மை வித்தியை கேட்டிருக்காங்க. இங்க பெரியவங்க யாரு?
அதுலயாவது முண்டகோபனிஷத்துல யார் போய் கேட்டா? மகாசாலக மகாசாலக சவுனகர் போய் கேட்டார். மிகப்பெரிய பண்டிதர், மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், பண்டிதக இது மன்யமானக அவரு போய் கேட்டார். ஆனா இங்க வந்து கேட்டதெல்லாம் யாரு? சின்ன பொடி பசங்க. அப்ப எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கும். இப்ப நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, எப்படிங்க ஜி பசங்க உபதேசம் படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா? கேள்வி கேட்பாங்க. உபதேசம் படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்னன்னா, உபநிஷத் படிப்பது அப்படிங்கிறது ஏதோ 60 வயசு 70 வயசு கடந்து படிப்பது அல்ல. இந்த ஞானமானது யாருக்கு கிடைச்சிருக்கு? நச்சிகேதஸ் மாதிரியான வித்யார்த்தி. அப்ப எல்லாமே படித்தது எல்லாமே சின்ன பசங்க. அவங்க மூலமாக தான் இந்த உபநிஷத்தை நமக்கு கிடைக்கிறது. அவங்க கேள்வி கேட்பதன் மூலமாக தத்துவமே பிரம்ம வித்தியை நமக்கு கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு மகோன்னதமான இந்த விஷயமா இருக்கிறது இங்க. அப்ப இங்க வந்து வயதுக்கோ உடல் வலிமைக்கே இடம் இல்லை, அறிவுக்குத்தான் இங்க இடம். அப்ப யாரும் கேட்க முடியாத ஒரு கேள்விகளை இந்த பசங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்படியான ஒரு நச்சிகேதஸ். நச்சிகேதகா, உன்னை போல வாத்திருக்கு, உன்னை போல சிஷ்யர்கள் எங்களுக்கு அமையட்டும். ஏன் எப்படி அப்படின்னா, யாம் துவம் ஆப்பக சத்தியதிர்கு பதாசி. அப்போ நீ எது எதை இப்ப இவ்வளவு தூரம் நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் நீ சொன்ன. இப்ப முன்னாடி பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? எது ஆவரணேன நரேன அவரேன புரோக்தகா. இது வந்து தகுதியுள்ள மனிதர்களால் உபதேசிக்கப்படும் பொழுதுதான் இது புரிந்து கொள்ளப்படும், இல்லைன்னா தப்பிதமாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ அதை புரிந்து அதை அறிந்து ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர்களால் சொல்லப்படும் பொழுது இது புரிந்து கொள்ளப்படுகிறது. இது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக என்னது? இது அணுவை விட அணுவாக, அணுவை காட்டிலும் சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இது விளங்குகிறது. எது? பரமாத்மா வித்தை. அப்படிப்பட்ட இந்த வித்தையை அறிவதற்குண்டான தகுதி உள்ளவனாக நீ இருக்கிறாய், அடைந்து விட்டாய். அதை ஏன்னா சத்தியதிருதிகை பதாசி, நீ உண்மையில் உறுதி உடையவனாக இருக்கிறாய். அந்த உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நீ உறுதி உடையவனாக இருக்கின்றாய். பிரியமுள்ளவனே, இது எப்பொழுது உனக்கு அந்த விஷயம் புரிந்து கொள்ளப்படும்னாக்கா, அந்நேனைவ புரோக்தா. அப்போ நான் ஏஷா தர்கேன மதிகி. அப்ப இந்த ஆத்ம வித்தையானது நான் ஏஷா தர்கேன ஆப்பனேயா, நான் ஆப்பனேயா அடைய முடியாது. அப்ப இந்த மாதிரி தர்க்கத்தினால் இந்த ஆத்மாவானது அடைய முடியாது. அந்நேனைவ புரோக்தா சுஞானாய பிரதகே. பிரியமுள்ள என்னுடைய நச்சிகேதசே, இது மற்றவர்களால் யாரு? இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களால், குரு பாரம்பரியத்தோடு வந்த ஆச்சாரிய பெருமக்களால் உபதேசிக்கப்படும் பொழுதுதான் இது நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த குருவை நீ அடைந்தவனாகவும் நீ இருக்கின்றாய். ஏன்னா நீ உண்மையை அடைவதில் உறுதியுடையவனாக இருக்கின்றாய். அப்படிப்பட்ட இந்த உண்மையை அறிவதில் உறுதியுள்ளனால் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யன் எங்களுக்கு இருக்கட்டும், கிடைக்கட்டும், அமையட்டும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பொருள். இதற்கு பாசியம். அப்ப முன்னாடி அந்த கோர்வையோடு நம்ம பார்த்தோம்னா தான் இது புரியும். முன்னாடி என்ன சொன்னாரு? இது அணுவை காட்டும் அணுவாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை. அதனால இந்த மாதிரி தர்க்கமான விஷயங்களை இந்த ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப அது உணர்ந்தவர்களால் மட்டுமே இதை சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இங்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் 6 பிரமாணங்கள். என்ன 6 பிரமாணத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன பிரமாணம்?
பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் உபமானம் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி சப்த பிரமாணம். இந்த 6 பிரமாணங்கள்ல இப்ப இது என்ன சொல்ல வர்றாருன்னா சப்த பிரமாணத்தினால் மட்டுமே இது அறிய முடியும். சப்த பிரமாணம் ஒருவர் சொல்ல அது கேட்டுதான் அது புரிந்து கொள்ள முடியும். சப்த பிரமாணத்தினால் மட்டுமே இது புரிந்து கொள்ள முடியும், மற்ற பிரமாணங்களினால் அல்ல அப்படிங்கிறதையும் இங்க மறைமுகமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன தர்க்கம் அப்படிங்கிறது எது? அனுமான உபமானத்துக்கு உட்பட்டது. தர்க்கம் அனுமான உபமானம் இப்படி அப்படி அப்படின்னு ஒரு அந்த அனுமான உபமானத்துக்கு உட்பட்டது. ஆனால் இந்த பரபிரம்ம விஷயமானது அனுமான உபமானத்துக்கு உட்பட்டது அல்ல, இது சப்த பிரமாணத்திற்கு உட்பட்டது. அதனாலதான் அந்நிய. அப்ப அதை அறிந்தவர்களால் எப்படி சாத்மானுபூதியாக தானாகவே நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்ம அனுபவத்தில் நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களால் இது புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். அவகந்தியா சர்வகல்பம் அநேகதா இந்த மாதிரி அவர்கள் அபிரதிதர்சினா ஆச்சாரியேன பிரதிபாத்திய பிரம்மாத்ம போதேன. அப்ப பரமாத்மா ஸ்வரூபினா புரோக்த உக்தி ஆத்மனி கதிகி. அப்போ அபேத ஞானம் உற்றவர்களால், அபேத ஞானம் இருக்கக்கூடியவர்களால், அப்ப வேத ஞானம் இல்லாதவர்கள் அபேத ஞானம், அந்த அபேத ஞானம் உடையவர்களால் அப்படி இருக்கிறவர்களால் அப்புறம் என்ன பிரதிபாத்திய பிரம்மாத்ம போதேன எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் அந்த பரமாத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள். இது வேதம் பார்க்காமல் அபேத புத்தியோடு இந்த பரமாத்ம சுரூபத்தை அறிந்த ஆச்சாரியர்களால் சொல்லப்படும் ஆத்ம வித்தையானது இங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற முன்னாடி பார்த்தோம். அப்ப இங்க பிரமாணங்களுக்கு உட்பட்ட விஷயமாக இருப்பதெல்லாம் தர்கர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனா ஆச்சாரியர் சொல்வது என்னது? சுவாத்மானுபூதி. அப்ப அனுபூதி, சுய அனுபூதி, சுவாத்மானுபூதியினால் ஆகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவஞானத்தை உணர்ந்து அவர்களால் உபதேசிக்கப்படும் பொழுது இது நன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்றது யமனுடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அப்ப இதற்கு பாஷ்யம் பார்க்கும் பொழுது என்னாகுது? நான் ஏஷா தர்கேன மதிய ஆப்பனேயா. அப்ப இந்த ஆத்ம வித்யானது, இந்த பரமாத்மா விஷயமானது தர்க்கத்தினால் அடையப்பட முடியாது. இந்த ஆத்ம வித்தை பிரம்ம வித்தையானது தர்க்கத்தினால் அடையப்பட முடியாது. பிரியமுள்ள நச்சிகேதசனே என்னாகுது? புரோக்தக அந்நியன இவ மற்றவர்களால் மட்டுமே ஏவ. அப்ப மற்றவர்கள் அவங்க யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல? அதுதான் பாஷ்யத்தில் நம்ம யார் அப்படிங்கிறத அவங்கள பார்க்கிறோம். அதக அனன்ய புரோக்தே ஆத்மனி உத்பன்னா ஏயம் ஆகம பிரதிபாத்ய ஆத்மமதிஹி. அதனால எதனால இது தர்க்கத்தினால் அறியப்பட முடியாது. அனன்ய புரோக்தே ஆத்மனி உத்பன்னா ஏயம் ஆகம பிரதிபாத்யாக ஆத்மமதிஹி. இந்த அதாவது இந்த ஆத்ம அறிவு, ஆத்மமதிஹி ஆகம பிரதிபாத்யா சாஸ்திரத்தினால் மட்டுமே அறிய முடியும். ஆத்ம விஷயமானது ஆகமத்தினால் நிரூபிக்கப்பட்ட இந்த ஆத்ம விஷயமானது சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட எப்படி எவரால் அனன்ய புரோக்தக ஆத்மனி. அப்போ சாஸ்திரத்தினால் நிரூபிக்கப்படக்கூடிய ஆத்ம விஷயமானது யாது உண்டோ? இப்ப இது சாஸ்திரத்தினாலும் ஆச்சாரியனால் மட்டுமே இது சொல்லப்பட முடியும். அப்போ சாஸ்திரத்தினால் நிரூபிக்கப்படக்கூடிய சொல்லக்கூடிய நிதர்சனமாக காண்பிக்கக்கூடிய இந்த ஆத்ம விஷயமானது, இந்த ஆத்மமதி அந்த அறிவானது எப்படி அப்படின்னா நைஷா ஸ்வபுத்யா
புத்தியாபியூகமாத்ரேன புத்தியாபியூகமாத்ரேன ஆப்பனேயா ஆப்பனேயா பிராப்பனீயா பிராப்பனீயா பிராப்பனீயானா பிராப்பனீயா அது அடைவதில்லை. எது? ஆப்பனேயா அடையப்பட முடியாது. எப்படி? நான் ஏச தர்க்கேன இந்த தர்க்கேன இந்த தர்க்கத்தினால் எது? என்ன தர்க்கத்தினால்? ஸ்வ புத்தி அபியூக மாத்திரேன தன்னுடைய சுய புத்தியினால் யூகத்தினால். அப்ப என்ன ஆகுது? அனுமானம் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் பிரமாணங்களினால் அப்படி புரிஞ்சுக்கொண்டது. அந்த பிரமாணங்களினால் இந்த ஆத்ம விஷயமானது அடையப்பட முடியாது. முதல்ல என்ன சொன்னாரு? இது சாஸ்திரத்தினால் நிரூபிக்கப்படக்கூடிய இந்த ஆத்ம விஷயமானது பிரம்ம வித்தையானது இந்த ஆத்ம அறிவானது அப்ப சாஸ்திரத்தினால்தான் புரிந்து கொள்ள முடியுங்கிறது கன்ஃபார்ம் ஆயாச்சு. ரைட். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் ஏசதர்கேன. அப்புறம் ஏசதர்கேன என்ன? அவங்க என்ன? இது சாஸ்திரத்தின் துணை கொண்டு சொல்லப்படக்கூடிய விஷயம். இது தர்க்கம்ங்கிறது என்ன? ஸ்வய அபியூகேன அனுமானத்தினால் இருங்க அப்படி இப்படின்னு சொல்றது தர்க்கம். ரெண்டும் வேற. புரிஞ்சுட்டோ இல்லையோ? அப்ப அதனாலதான் என்னது சுவாமி என்ன சொல்லுவாங்க? சாஸ்திர பிரமாணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரமாணம் என்ன? சும்மா இல்ல சார் நான் 10 புத்தகம் படிச்சுட்டேனுங்க, நானே 10 புத்தகம் படிச்சிருக்கிறேன், நான் பல பேருக்கிட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன், நான் பல பேர்கிட்ட பாடம் படிச்சிருக்கிறேன். அப்ப என்ன? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாம் எடுத்து உள்ள போட்டு அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பார். பல வருஷமா ப்ரொஜெக்ஷன் கொடுப்பார். பல வருஷமா தியானம் பண்ணி அப்ப தியானம் பண்ணி பண்ணி என்ன ஆகும்? பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் உள்ள ஓடி ஓடி என்ன ஆகும்? ஒரு விதமான கற்பனை திறன் மிக்க அறிவானது உற்பத்தி ஆகும். ஓ இப்படிதான் நாங்கெல்லாம் அப்படி நாங்கெல்லாம் சுயமாகவே வந்துட்டோம். அப்படியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான அனுமான யோகங்களினால் சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்க இருக்கிறது அங்க வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற இதுக்கு வந்துடுறாங்க. அதே அது என்னன்னாக்கா அது அதோட சேர்ந்து தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது. சாஸ்திரத்தை விட முடியாம இந்த சாஸ்திரத்தோடு இணைந்து அதை நியாயப்படுத்திக் கொள்வது. இதுவே அதுவே இது அப்படிங்கிறது நியாயப்படுத்திக் கொண்டு அது தர்க்கத்தினுடைய சாமர்த்தியம். அது தர்க்கத்துடைய சாமர்த்தியம். அப்படி இங்க அது எதனால? ஸ்வபுத்தி அபியுகமாத்ரேன ஆப்பனேய அந்த மாதிரி இது அடைய முடியாது அப்படிங்கிறது யமனுடைய கருத்து. இத்யர்த்தக பிராபணியா இத்யர்த்தக அப்பனதவ்யாவா என்ன? அப்போ இத்யர்த்த பிராப்னா ஆப்பனேயா பிராபணியா இத்யர்த்தக ஆப்பன இது அடையத்தக்கதென்று. எதனால? இந்த மாதிரி தர்க்கத்தினால. அப்ப சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் நீங்கள் இந்த ஆத்ம வித்தையை அடைய முடியாது அப்படிங்கறத கருத்து. அப்புறம் அப்பனதவ்யாவா ஹாதவ்யா. அப்ப இதனால் இந்த அறியாமை அப்படிங்கறதே போக்காது. அப்ப சுக துக்கங்களை இது போக்க வல்லது அல்ல, அறியாமையை போக்க வல்லதல்ல அப்படின்றது கருத்து. தார்கிகோஹி அநாகமக்ஞஹ ஸ்வபுத்தி பரிகல்பிதம் யத்கிஞ்சிதேவ தயதி. இந்த தார்க்கிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த அநாகமக்ஞஹ சாஸ்திரத்தை அறியாதவர்கள், சாஸ்திரத்தை படிக்காதவர்கள். இப்ப சாஸ்திரம் என்ன? சாசனா கிராயதே இதே சாஸ்திரம். சாஸ்திரம் என்பதே சாசனம். அப்படியாக அந்த சாசனத்தை அறியாதவர்கள், அந்த சாஸ்திரத்தை அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஸ்வபுத்தி பரிகல்பிதம். தன்னை புத்தியில் எது கல்பிதமாகுதோ கற்பனை வருகிறதோ பல்வேறு விஷயங்களை எடுத்து உள்ளவோட அவளுக்குள்ள ஒரு விஷயம் தோன்றும். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம்.
இப்ப வேதமே அனைத்திற்கும் ஆதாரம், பிரமாணம். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நான் தான் கொடுத்தேன், நான் தான் இது கொடுத்தேன் அப்படின்னு பல்வேறு விதமான யோக கலைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. அந்த யோக கலைகளுக்கெல்லாம் எது பிறப்பிடம், எது மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு சாஸ்திரம், வேதம் தான் மூலம். ஆனா இவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்னிடமிருந்து வந்து இது நானா உருவாக்கணும் கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த அறிவானது எங்கிருந்து வருகிறது அப்படின்னாக்கா மூலம், த சோர்ஸ் வேதம். ஆனா வேதத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேதத்தை அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள். அங்கிருந்து எடுத்துட்டதை அதை பத்தி பேச மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், அப்ப இந்த மாதிரி அங்கங்க சில விஷயங்களை எடுத்துக்கிறது. அப்ப இவர்களா ஒண்ணு சுயமா ஒண்ணு உருவாக்கி கொள்வது, ஸ்வபுத்தி பரிகல்பிதம். இந்த மாதிரி சில விஷயங்களை அவர்களா கற்பனை பண்ணி சொல்வது, அதெல்லாம் என்ன ஆகும், இப்படி சொல்வார்கள். எத்கிஞ்சித் ஏவ, இப்படியாக இந்த ஆத்ம விஷயத்தை இப்படியாக சொல்வார்கள். எப்படி முன்னாடி பார்த்தோம், அணுவை காட்டிலும் இதை விடாது, அது விடாது, அது விடாது, அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு சொல்வார்கள். அதயேவச்ச ஏயம் ஏயம் ஆகம பிரபூதா அன்யேனைவ ஆகம அபிஜ்ஞானே அபிஜ்ஞேன ஆச்சார்யேனைவ தார்கிகாத் ப்ரோக்தா சதி சுஜ்ஞானாய பவதி பிரியதமா. நச்சிகேதனை, இதே பிரியமுள்ளவனே, எனக்கு எனது அன்பிற்கு பாத்தியமானவனே அப்படின்னு பொருள். சுஜ்ஞானாய பவதி புரோக்தா சதி. அப்போ ஆச்சார்யேனைவ ஆகம அபிஜ்ஞானே அந்யேனைவ மதிஹி ஆகம பிரபூதா ஏயம் அதயேவச்ச. பிறகு எப்படியோ எனில், பிறகு எப்படி இதைய புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது அப்படின்னாக்கா, ஏயம் ஆகம பிரபூதா மதிஹி, இந்த சாஸ்திரத்தின் அறிவின் துணை கொண்டு, அந்யேனைவ, அந்யனைவன யார் அவங்க, ஆகம அபிஜ்ஞான ஆச்சாரியேன. அப்ப ஆச்சாரியேன தார்கிகாத், அவர்களை அற்ற. அப்போ புரோக்தா சதி சுஜ்ஞானாய, இப்படியாக அவர்களால் ஆத்ம சாஸ்திரத்தின் துணை கொண்டு யாரால் இந்த விஷயமானது உபதேசிக்கப்படுமோ அப்பொழுது சுஜ்ஞானாய தெளிவான அறிவு கிடைக்கிறது. இப்படி அந்த ஆச்சாரியனால், ஆத்ம சுய அனுபூதி பெற்ற ஆச்சாரியனால் சொல்லப்படும் பொழுது இந்த விஷயமானது நன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரியமுள்ளவனே, என்னுடைய நச்சிகேதசே அப்படின்னு இங்க சொல்றார். அப்போ ஹே கிருஷ்ண பிரியதம, சரி அப்படின்னாக்கா இப்போ தார்கிகாத்து மதி, அந்த ஆகம பிரபூதா மதி, இப்படி இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் இங்க சொல்றார். முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றார், இங்க ஆகம பிரபூதா மதிகி, அடுத்தது ஆத்ம மதிகி. அப்ப இங்க இந்த அறிவுகள், இந்த ஞானமானது இப்போ அநாகமஜ்ஞா, அப்புறம் ஆகம அபிஜ்ஞானேன, அடுத்தது ஆகம பிரபூதா மதி, இப்படியெல்லாம் தர்க்கத்தினால் அறிய முடியாத விஷயங்களாக இருக்கிறது. அது எது அந்த விஷயம்? சரி, இப்ப சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னீங்க, அது என்னப்பா அப்படிதான் அறிய முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, கா புனக தர்க்கம் யவா மதிகி இதி உச்சதே. சரி, இப்ப தர்க்கத்தினால் அறிய முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன அறிய முடியாத விஷயம், அதை நீங்க சொல்லுங்களே, கொஞ்சம் நாங்களே கேட்டுக்கிறோமே அப்படின்னாக்கா, இது எப்படி இருக்குது, இந்த விஷயத்த
அப்ப தர்க்கத்தினால் அறிய முடியாத ஒரு விஷயம், அது என்ன விஷயம்? ஏன் டாக்டர்களால் ஏன் அறிவு, தர்க்கத்தினால் ஏன் அறிய முடியாது? அப்படிப்பட்ட அறிவு எது? அந்த மதி என்ன அப்படின்னா சொல்றேன். யாந்த்வம் மதிம் மத்வர பிரதானேன பிராப்தவான் அசி. இப்போ யாந்த்வம் மதிம், எது என்னால் உனக்கு சொல்லப்பட்டதோ, என்னை வரப்பிரசாந்தி எதை கேட்டிருக்கிறாயோ அந்த மதி. என்ன கேட்கிற நீயே? என்ன கேட்கிறாரு அவரு? அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? எந்த விஷயத்தில் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் சந்தேகமானது இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நீ என்ன கேட்கிறங்கிட்ட அந்த வரமாக நீ கேட்டிருக்கிறாய் இல்லையா? அந்த அறிவானது, அந்த அறிவு என்ன? பிராப்தவான் ஆப்பக பிராப்தவான் அசி. அந்த அறிவுதானப்பா தர்க்கத்தினால் அறியப்பட முடியாது. எப்படி புரியுது இல்ல? எங்க போய் எங்க முடிச்சு போடுறாரு பாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் போய் முடிச்சு போடுறாரு. அப்ப அப்படிப்பட்ட அறிவு, அதை நீ அடைந்தவனாய் இருக்கிறாய். எப்படி? அப்ப இந்த வரத்தினால், நான் கொடுத்த வரத்தினால் இந்த கேள்வி கேட்டு அதை நீ இப்போ அடைந்தவனாய் இருக்கிறாய். இல்லாட்டி வேற யாருக்கும் கிடைக்காது. ஏன் அப்படி அடைந்தவனாய் இருக்கிறாய்? எல்லாத்தையும் நீயே விட்டுட்ட, அதனால நீ அடைந்தவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறது இங்க பொருள் சொல்லப்படுகிறது. சத்யத்ருதிஹி சத்யா அபிதத விஷயா தவ சத்வம் சத்யத்ருதிஹி வத அசி இதி அனுகம்பியன் ஆக நச்சிகேதசம் வக்யமான விஞ்ஞானஸ்துதயே. அப்போ சத்யா அவிதத விஷயா, நீ எப்படி சத்யா என்னது? சத்தியம்னா சத்தியத்தை உடையவனாக. ஏன் சத்தியத்தை உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னாக்கா, அதாவது பொய்யில்லாத விஷயங்களில் நீ என்னாகிற? நீ அது தைரியம் உள்ளவனாக இருக்கிறாய். எப்படி சொல்றது அப்படின்னா, இருட்டுல போற, உனக்கு பயமானது ஏற்படுகிறது. இருட்டுல போகும் பொழுது பயமானது ஏற்படுகிறது. அப்ப இருட்டினுடைய உண்மை என்ன? அதை அறிந்தவனுக்கு பயமானது ஏற்படுமா? ஏற்படாது. அப்போ இருட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. எப்படி? எந்த இருட்டு? அப்ப அந்த இருட்டில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு கற்பனை பண்றோம், பேய் இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த பயமானது ஏற்படுகிறது. அப்ப இருட்டுன்றதே இல்லை. அப்படி ஒண்ணு இல்லப்பா, இந்த பூமி சுழற்சியினால் ஏற்படுகிறது அப்படின்னு உண்மையை நீ அறிந்து கொண்டாய். பூமி சுற்றும் பொழுது என்ன ஆகுது? இருளும். இந்த பக்கம் பகல் இந்த பக்கம் இரவு வருகிறது. அப்ப இரவுங்கிறது ஒண்ணு இல்லை. அப்ப என்ன ஆகுது? சுழற்சி ஏற்படுகிறதுனால இருட்டு வருகிறது. அதனால பேய் பிசாசு எல்லாம் இல்ல அப்படிங்கிறதே உண்மையை உணர்ந்தவன். அதனால அவனுக்கு பயமானது கிடையாது. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த இருட்டின் மூலமாக வரக்கூடிய பயம் அவனுக்கு ஏற்படுவதில்லை. ஏன்? அந்த பொய்யிலிருந்து அவன் விடுபட்டவனாக இருக்கிறான். அது மாதிரி இந்த பரமாத்மா போதத்தை பார்க்கும் பொழுது, பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பயமானது ஏற்படுகிறது. மகிமையை பார்க்கும் பொழுது நமக்கு பயமானது ஏற்படுகிறது. இப்போ ராக்கெட்ல ஏற்றி கொண்டு போய் மேல விட்டா எப்படி இருக்கும்? சூன்யமா இருக்கும் இல்ல? இப்ப கொண்டு போய் என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. அங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து ராக்கெட்ல போறாங்க. அப்ப அங்க போய் என்ன பண்றாங்க? ஆந்திரத்துல வீடு கட்டுறாங்க இல்லையா? ஆந்திரத்துல வீடு கட்டி அங்க வசிக்கிறாங்க. 2 வருஷம் வசிக்கிறாங்க. அப்புறம் அங்க ஏதாவது உணவு இல்லை, ஏதோ ப்ராப்ளம்னா மறுபடியும் இங்கிருந்து ஒரு சேட்டலைட் போகுது. அங்க போய் அவங்களுக்கு உண்டான அந்த உணவுகள், வாட் எவர் இட் இஸ், இந்த பொருள் ரிப்பேர் சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் அங்க போய் அங்க கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்துக்க அவங்க என்ன பண்றாங்க? அங்க இருக்கிறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. ஒண்ணுங்க தண்ணி கிடையாது, காற்று கிடையாது,
இருட்டு. அங்க எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா? அப்ப அங்கிருந்து பார்த்தா அந்த பிரபஞ்சத்தை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கு நினைச்சு பாரு. சாதாரணமா நாம 3 மாடி இருந்து 8 கீழே பார்த்தா தலை சுத்துது, 3 மாடி இருந்து 8 பார்த்தா தலை சுத்துது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வெளியில வர்றாங்கல்ல, சேட்டலைட் எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு நட்டு போல் டைட் பண்ணணுமே லூஸா இருந்தா, அப்ப அவங்க எப்படி இருக்கும்? அது பார்த்தா இது அப்படியே பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பயம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியான அவங்களுக்கு அந்த பயத்தை போக்குவதுதான் ட்ரைனிங். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயே அந்த மாதிரியான விஷுவலைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரூம்குள்ள விட்டு தனியா விட்டு விஷுவலைஸ் பண்ண. இப்ப நம்ம பார்க்கணும், இந்த என்ன பத்தி இந்த கண்ணடையெல்லாம் போட்டு பார்ப்போமே, அந்த 3D இதெல்லாம். ஐயோ என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க, அவனும் விடாது விடாது அப்படின்னு ஆடுறாங்கல்ல, பயந்துக்கிறாங்கல்ல. அப்ப என்ன ஆகுது, விசுவலைசேஷன் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி அவர்களும் அந்த விசுவலைசேஷன் உண்டான ட்ரைனிங் கொடுத்து அப்ப என்ன ஆகுது, அப்படியே அந்த மாதிரி ஒரு அதாவது பொய்யான ஒரு அந்த விசுவலைசேஷன் பண்ணி அதுக்குள்ள அவர்கள் வாழ்ந்து அந்த ட்ரைனிங் அதுக்கெல்லாம் உடலும் மனமும் எல்லாம் உடல மனசு எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி ஓ இவர் தயாராகிட்டார் அப்படிதானே. இப்ப யார் இருக்கிற மேல எந்த அம்மா இருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அவளுக்கு போறாங்க இல்ல, சுனிதா வில்லியம்ஸ். அதுக்கு முன்னாடி யாரு போனா, ஒரு அம்மா போய் இறந்தாங்களே, கல்பனா சாவ்லா. புரியுதுல? அப்ப இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போய் இருந்து பார்த்தா அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கும், அப்புறம் அப்படி ஒரு பயமானது ஏற்படும். ஆனா அந்த பிரம்மாண்டம் எதை ஆசிரியத்திருக்கிறது, பரபிரம்மத்தை அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தா பயமானது போயிடும். அப்படி இதெல்லாம் அனித்தியமான விஷயங்கள் அப்படின்னு உணர்ந்தவர்களுக்கு அப்ப அவைதிட விஷயா. அப்ப இங்க இந்த எது பொய்க்காத விஷயம், பரபிரம்மே பொய்யில்லாத விஷயம், அதுதான் உண்மை. அப்படி பார்த்தது என்ன ஆகுது, அப்படி பார்த்த அந்த திருதிகி அந்த தைரியமானது எஸ்ய தவ சத்வம், அப்படிப்பட்ட தைரியத்தையும் சத்தியத்தையும் உடையவனாக, சத்தியத்தில் உறுதி உடையவனாக நீ இருப்பதனால் நீ சத்திய திருதிகி, உண்மையை அறிவதில் உறுதி உடையவனாக இருப்பதனால் சத்திய திருதிகி. பத அசி, பத நீ இருக்கின்றாய், அப்பா நீ அந்த மாதிரி ஆளா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா அனுகம்பியனாக. எதுக்கு, மிருத்யு நச்சிகேதசம், மிருத்யு என்ன சொல்ற, நச்சிகேதச பார்த்து என்ன வக்கியமான விஞ்ஞானத்தை இனி சொல்ல போகிற, இனி சொல்ல போகிற விஷயத்தை, இனி சொல்ல போறார் அந்த விஷயத்தை துதிக்கும் பொருட்டு அந்த பதா நீ அப்படிப்பட்டவனாக இருக்கிறாய். அப்ப நீ இதை சொல்ல வாரார், அப்படி சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்கக்கூடியவனாக நீ தகுதி உள்ளவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு மிருத்யு நச்சிகேதச பார்த்து பதா அசி அப்படின்னு சொல்லி இருக்கிறாய்ப்பா, நீ அந்த மாதிரி நீ இருக்கிறாய். அப்புறம் என்ன சொல்றாரு, त्वात्रिके तत्तुल्यः अस्मभ्यं भूयात् भवतु अन्यः पुत्रः शिष्यः वाक्पृष्ठा कीतृक् यातृक् त्वं हे नचिकेतः நச்சிகேதசே நீயே பிரியமுள்ளவனாக இருக்கிறாய், சிஷ்யனாக இருக்கிறாய், நீயே உண்மையான உத்தமமான சிஷ்யனாக இருக்கிறாய். எப்படி, துவாத்ருக்கு துல்லியக உன்னை போல, உன்னை போல அணுக்கமான சிஷ்யன், குசலானு சிஷ்டா ரொம்ப விவரமுள்ள மாணவனாக அஸ்மபியம் பூயா எங்களுக்கு இருக்கட்டும், பவதா பவது இருக்கட்டும். எப்படியாக இருக்க வேண்டும், புத்திரகா பவது அந்யக புத்திரகா சிஷ்யகவா, ஒன்னு புத்திரனாகவோ சிஷ்யனாகவோ எங்களுக்கு இருக்கட்டும். எப்படிப்பட்ட பிரஷ்டா, பிரஷ்டனா உன்னை போன்ற சிஷ்யன், உன்னை போன்ற வித்தியார்த்தி, உன்னை போன்ற மாணவன். கீத்திற்கு யாத்திற்கு எப்படிப்பட்ட உன்னை போன்ற நச்சிகேதகா பிரஷ்டா, உன்னை போன்ற சிஷ்யன் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நச்சிகேதத்தை பார்த்து கூறுகிறார். அடுத்த மந்திரம்
ஜானாம்யகம் சேவதிர் அனித்யம் ஜானாம்யகம் சேவதிரநித்யம் நஹ்ய த்ருவை ப்ராப்யதேஹி த்ருவம் தத் நஹ்யதே வை ப்ராப்யதே யம் த்ருவம் தத் ததோ மயா நசிகேதோ சிதோக்னிஹி ததோ மயா நசிகேதோ சிதோக்னிஹி அனித்யை த்ரவ்யை ப்ராப்தவான் அஸ்மி நித்யம் அநித்யை த்ரவ்யை ப்ராப்தவான் அஸ்மி நித்யம். இப்போ நச்சிகேதனுடைய இந்த எதன் மூலமாக இந்த வித்தையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், இது எப்படி இதை அறிந்து கொள்வாய், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, ஜானாமி அகம் சேவதிகி சேவதிகி இது அனித்யம். அப்போ இங்க சேவதி அப்படின்னாக்கா என்ன? சேவதி நிதி. நிதினா என்ன? கர்ம பலன்களினால் வரக்கூடிய அந்த விஷயமானது. இப்ப கர்ம பலன்களினால் வரக்கூடிய விஷயம் என்ன? சுக துக்கம் வரும், அதனால் எனக்கு நிறைய புண்ணியங்கள். அந்த புண்ணியத்தினால் என்ன ஆகும்? கர்ம பலனால் வரக்கூடிய புண்ணியம். அந்த புண்ணியத்தினால் நமக்கு என்ன? சுகப்பிராப்தி. அப்படிப்பட்ட அந்த சுகப்பிராப்தியானது எப்படி? அனைத்து பலன்கள், இப்ப கர்மத்தினால் செய்யக்கூடிய வரக்கூடிய அனைத்து பலன்களும் சேவதிகி அனித்யம் இது ஜானாமி அகம். அகம் ஜானா, நான் தெரியும். எது? இந்த கர்மத்தினால் வரக்கூடிய அனைத்து பலன்களும் கர்ம பலனினால் வரக்கூடிய. இப்ப கர்ம பலன் நமக்கு என்னென்ன வருகிறது? காரு பங்களா, நிறைய புண்ணியத்தை சேர்த்துனா காரு பங்களா சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி வரக்கூடிய அந்த பலனானது அனித்யம். அனித்யம் என்று நான் அறிவேன். அது நித்தியமானது அல்ல. எனக்கு தெரியும் கேதா, எனக்கு தெரியும். இப்ப கர்ம பலனால் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனித்யமானது. ரைட், ஓகே. நா ஹி அத்ருவைஹி நா ஹி அத்ருவைஹி பிராப்யதே ஹி த்ருவம் தத். ஏன் அப்படின்னா, நஹி நா ஹி பிராப்யதே அத்ருவைஹி அப்படின்னாக்கா, இந்த அனித்தியமான சாதனங்களினால் த்ருவம் தத்து. அப்போ அனித்தியமான சாதனத்தின் துணை கொண்டு, அழியக்கூடிய சாதனத்தின் துணை கொண்டு, சாதனமும் அனித்தியம், அதனால் வரக்கூடிய சாத்தியமும் அனித்தியம்தான். அப்போ சாதனமும் அனித்தியம், சாத்தியமும் அனித்தியம். சாதனம் நித்தியம், சாத்தியமும் நித்தியம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறது? அப்ப சாஸ்திரமும் நித்தியம், அதனால் வரக்கூடிய ஆத்மாவும் நித்தியம். அதனால் இப்ப இதுதான் பியூட்டி. அதனால சாஸ்திரத்தை இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு பிரேஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த நித்தியமான சாஸ்திரத்தில் இருந்து நித்தியமான ஆத்ம வித்தையானது கிடைக்கிறது. ஆனா அனித்தியமான விஷயங்கள் அனித்தியமானதுதான் கிடைக்கும். அதனாலதான் நச்சிகேதஸ் புரிந்து கொண்டு தன் தகப்பனார் இந்த மாதிரி தானத்தை செய்கிறாரே, அதனால எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு அவருக்கு கொடுத்தார். அப்ப இங்க நித்தியமான வஸ்துவினால் நித்தியமானது அடையப்படுகிறது. இங்க என்ன சொல்றார்? ஏன் அந்த அழியக்கூடிய அனித்தியமான சாதனத்தினால் நித்தியமானதை அடைய முடியாது அப்படின்றார். இவர் என்ன சொல்றாரு? கர்ம பலனால் வரக்கூடிய அனைத்து பலன்களும் அனித்தியம் என்று நான் அறிவேன் அப்படின்ட்டார் யம தர்மராஜன் முதல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? அப்ப அனித்தியமான பலன்களால் அந்த நித்தியத்தை அடைய முடியும். ஏன்னா அனித்தியமானதை நான் அனித்தியத்தை தான் அடைய முடியும், நித்தியமானதுனால தான் நித்தியத்தை அடைய முடியும். அப்ப அனித்தியத்தினால் எப்படி நித்தியத்தை அடைய முடியும்? அடைய முடியாதே. அதுதான் என்ன சொல்றாருன்னா, அப்போ அத்ருவைகி த்ருவம் ந பிராப்யதே. எது? தத்து. தத்துனா என்ன? அந்த ஆத்ம தத்துவமானது. த்ருவம் தத்து, தத் த்ருவம் அந்த அழியாத அந்த பரமாத்மா என்றும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த அழியாத பரமாத்ம சுரூபமானது, அந்த ஆத்ம வித்தையானது, பரமாத்மா வித்தையானது எப்படி இந்த அழியக்கூடிய இந்த
அனித்தியமான சாதனங்களினால் நான் பிராப்தியதே அந்த பரபிரம்ம தத்துவத்தை அடைய முடியாது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ரெண்டு விஷயம். ஒண்ணு, கர்ம பலனால் வர்றது அனைத்துமே அனித்தியம். அப்ப அந்த அனித்தியமானது அனித்தியமான பலனால் கர்ம பலனால் வந்தது, அதனால நித்தியமானதை அடைய முடியாது. ரைட், ஓகே. ததக மயா நச்சிகேதஹ சிதோக்னிஹி. அப்ப இருந்த போது ததக அப்படி இருந்தாலும் கூட, அப்படிதான் இருக்கு, இருந்தாலும் கூட மயா என்னால் நச்சிகேதஸ் என்ற அக்னியினால், இந்த நச்சிகேதஸ் என்ற யாகத்தினால் என்னாகுது, அனித்தியை திரவியை அனித்தியமான திரவியங்களை கொண்டு பிராப்தவான் அஸ்மி நித்தியம், இந்த நித்தியமான என்னுடைய பிரம்ம பதவியை நான் அடைந்திருக்கின்றேன். அப்படி இருந்து என்ன புரியுது, அனித்தியமான நச்சிகேதஸ் என்று சொல்லக்கூடிய அக்னி இருக்குல்ல, அது யாகம் இருக்குல்ல, அதனால என்ன கிடைக்கும், சொர்க்காதி பிராப்தி கிடைக்கும். அதுக்குத்தான் கேட்டாரு, சொர்க்க பிராப்தி வேணும். அதனால அந்த அக்னி வித்தியை உபதேசித்தார். அப்ப அந்த அக்னி வித்தையான நச்சிகேதஸ் அக்னி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அக்னி வித்தையை, அப்ப இவரே முன்னாடி அந்த மாதிரி அக்னி வித்தையை பண்ணி, அப்ப என்ன ஆகுது, அனித்திய திரவியத்தை கொண்டு, அனித்தியமான திரவியங்களை எல்லாம் கொண்டு இந்த அனித்தியமான யாகத்தை நான் செய்தேன். அந்த அனித்தியமான யாகத்தினால் நான் இந்த யம பதவி பிராப்தவான் அஸ்மி நித்தியம், இந்த நித்தியமான இந்த விஷயத்தை, இந்த பதவியை நான் அடைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இருந்து என்ன புரியுறது நமக்கு, அது எப்படி அனித்தியமான விஷயத்தில், அப்ப இது அனித்தியமான பதவி தான் அடைய முடியும். இவர் நித்தியம்னு சொல்றாரு, எந்த கான்செப்ட்ல யம தர்மராஜன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இங்க நித்தியம் அப்படிங்கறது முதல்ல சொல்லிட்டாரு, அனித்தியமானதை அடைய முடியும். இங்க நித்தியம்ன்றாரு. அப்ப இது நித்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. இது நித்தியம் இல்லாதது. அப்ப என்னுடைய பதவியே அனித்தியம் அப்படின்ற கருத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அனித்தியமான அந்த யாகாதி யஜ்ஞ கர்மத்தினால் வந்த பலனினால் இந்த யம பதவியை நான் பெற்றிருக்கின்றேன். அப்ப இங்க நித்தியம் சொல்வது அப்படின்னாக்கா ஆபேட்சிக நித்தியம், நிரந்தரம் இல்லாத நித்தியம். அது என்னையா நிரந்தர நித்தியம்னாலே நிரந்தரமானதாச்சு. அப்ப நிரந்தரம் இல்லாத நித்தியம் ஒண்ணு இருக்கிறதா அப்படின்னா இது நிரந்தரம் இல்லாத நித்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப இங்க நிலையற்ற சாதனத்தின் மூலமாக நிலையற்ற பலனை, நிலையற்ற சாத்தியத்தை தான் அடைய முடியும். ஆனால் நிலையற்ற சாதனத்தின் துணை கொண்டு நிலையான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை அடைந்திருக்கிறார் யம தர்மராஜன். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா இதுவும் நிலையில்லாதது என்று நீ புரிந்து கொள்வாயாக நச்சிகேதஸ் அப்படிங்கிறது கருத்து, இந்த மந்திரத்தினுடைய கருத்து. அப்படியாக இந்த மனிதர்கள் இந்த உலக வாழ்வில் எப்படி, இந்த உலக வாழ்வில் எல்லோரும் என்ன ஆகுது, அனித்தியமான விஷயத்தின் துணை கொண்டு நித்தியமான பரமாத்மா வித்தையை, பரமாத்மா சுரூபத்தை, ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதான் இந்த மந்திரத்துடைய கருத்து. அப்ப இதை நாம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவே என்ன சொல்றார் யம தர்மராஜன் பின்னாடி அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். அடுத்து இதுக்கு பாஷ்யம் அப்புறம் ஜானாமி அகம் சேவதிஹி கர்ம பல லக்ஷணஹ நிதிரிவ பிராப்யதஹ இதி. அப்போ ஜானாமி அகம் சேவதிஹி, சேவதிகின்னு என்ன, கர்ம பல ரூபமாக வரக்கூடிய நிதி. அப்ப கர்ம பலனால் வரக்கூடிய என்னெல்லாம் வரும், நம்ம கர்மா செஞ்சா அதனால் வரக்கூடிய அனைத்து நமக்கு புண்ணியத்தினால் நிறைய சொத்து, காரு, பங்களா, அந்த நிதி, நிறைய நிதி கிடைக்கும். நிதி கொண்டு வந்தீங்களா, நிதி எதுக்கு வந்த, நிதி கொண்டு வந்தியா, அப்ப நீ வேலைக்கு போ சொல்றோம் இல்லையா, நிதி. அப்ப நிதி வேணும். அப்ப நிதி எதனால வரும் கிடைக்கு, எதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த கர்ம பலன். அப்ப நாம் செய்யக்கூடிய கர்மா இருக்குல்ல, என்னென்ன கர்மா, நித்திய நைமித்திய, இந்த மாதிரி ஏகப்பட்ட கர்மா சொல்றோம். அதன் மூலமாக யாகாதியற்ற கர்மங்கள் செய்கிறோம். அப்ப இதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் வரும், நிறைய பிரார்த்தனை போறோம், கோயிலுக்கு போறோம், யாகாதிக்கு கர்மம் பண்றோம், தான தர்மங்கள் செய்கிறோம்.
இதன் மூலமாக வரக்கூடிய பலன் அது என்ன சொல்றது? நிதின்னு சொல்றது. அப்ப அந்த நிதி என்ன? கர்ம பல லட்சணா. அந்த கர்ம பல லட்சண சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த நிதி எப்படி? அதுவே அந்த அது வரக்கூடிய அந்த நிதியை நிதிரிவ பிரார்த்தியதாக. அப்போ நிதி போலவே அது என்ன? அது உபாசிக்கப்படுகிறது, பிரார்த்திக்கப்படுகிறது. அப்போ கர்ம பலனால் வரக்கூடிய அனைத்து பலன்களும், அதனால் வரக்கூடிய அனைத்து பலன்களும் அதுவே நமக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் விரும்பி அதை பெறுவதை போல நான் அதை பிரார்த்திக்கின்றேன். அப்ப இது என்ன ஆகுது? இங்க அசௌ அப்படி வரக்கூடிய அனைத்துமே அதுதான் பெரிய சொத்து, அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியமானது இருக்குல்ல. இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா ஒரு தைரியமானது வருகிறது, இனிமேல் நான் செட்டில்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே போதும் அப்படின்னு என்னதான். ஹீரோ நிறைய பணம் இருந்ததுனாக்கா எப்படி இருக்கான்? ஒரு தைரியம் இருக்கும். அவனை அறியாமையே பயமானதெல்லாம் இருக்காது. அது பணத்துல பீரோல பணம் குறைய என்ன ஆகுது? பயமானது அப்படியே பூகம்பமா வரும். வெளியூர்ல ஒரு 1000 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு மதுரை போயிட்டு வாப்பான்ற, மதுரை போகையில என்ன ஆகுது? போக 500 ரூபாய் செலவு, அங்க போய் சாப்பிடையில 200 ரூபாய் செலவு, மீதி 300 ரூபாய் இருக்கு, திரும்பி ஊருக்கு போக முடியுமா? இப்ப என்ன பண்றது? காசு பத்தலினா அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. அந்த மாதிரியான பயமானது ஏற்படுகிறது. ஆனா அப்படி அவன் இருப்பவனுக்கு அந்த பயமானது இல்லை. அப்ப இதுதான் நமக்கு முழுமை, இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு எப்படி கருதுவானோ அது மாதிரி அவை அனைத்தும் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கர்மப்பல ரூபமா இருக்கக்கூடிய இந்த நிதியானது அதுதான் உண்மை, அதுதான் அந்த நிதியானது போலவே இது என்ன ஆகுது? இதுவே பிரார்த்திக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கர்மப்பல ரூபமா இருக்கக்கூடிய அந்த விஷயமானது அசோ அனித்யம் அனித்ய இதி ஜானாமி. இப்படி வரக்கூடிய அந்த நிதியானது, கர்ம பலன்களால் வரக்கூடிய அந்த நிதியானது அதுவே எல்லோராலும் பிரார்த்திக்கப்படுகிறது. அதற்கு தானே யாகம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், கோயிலுக்கு போய் அர்ச்சனை எதுக்கு பண்றோம்? அப்போ இந்த பலன் வரும். அந்த பலனை தான் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம். அப்படி வரக்கூடிய அந்த பலனானது அனைத்தும் என்ன? அசௌ அனித்யம். இவை அனைத்துமே அனித்யம். அனித்தியிலி ஜானம், நான் இதை அறிவேன், இதை நான் நன்றாக அறிவேன். நகி யஸ்மாத் அனித்யைஹி அத்ருவைஹி நித்யம் த்ருவம் தத் பிராப்யதே பரமாத்மாக்யஹ சேவதிஹி. ஆனா நகி யஸ்மாத், அப்போ யஸ்மாத் அனித்யைஹி அத்ருவைஹி, அப்போ அனித்தியமான அத்ருவைஹி என்ன? அனித்தியமான சாதனத்தினால் என்ன? நித்தியமான துருவம் தத்து. தத்துனா என்ன? பிராப்யதே. அந்த தத்து எது? அதுனா பரமாத்மா ஆக்யா சேவதி. பரமாத்மா என்று சொல்லக்கூடிய நிதியானது கிடைக்காது அனித்தியமான சாதனத்தினால். யஸ்மாத் அனித்யைஹி அத்ருவைஹி, அப்போ அனித்தியமான சாதனங்களினால் பரமாத்மாக்யா சேவதி. பரமாத்மா என்று சொல்லக்கூடிய நிதி இருக்கே, அந்த நிதி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதப்பா. அனித்தியமான சாதனங்களினால் அது அடையப்பட முடியாது, கிடைக்காது. அனித்ய ஆத்மகः சேவதிஹி ச ஏவா அனித்யே த்ரவ்யைஹி பிராப்யதேஹி யதஹ ததஹ தஸ்மாத் மயா ஜானாதபி நித்யம் அனித்ய சாதனைஹி பிராப்யத இதி நச்சிகேதஹ சிதஹ அக்னிஹி. அப்போ எஸ்து அனித்ய சுகாத்மக சேவதிகி. அப்ப என்ன ஆகுதுங்க? நிதினா என்ன? அந்த கர்ம பலனால் வரக்கூடிய அனித்ய சுகம். அப்ப இந்த அனித்ய, அப்போ கர்ம பலனால் வரக்கூடிய இந்த சுக பிராப்தி இருக்குல்ல,
இந்த சுகம் எல்லாமே என்ன ஆகுது? அனித்தியமானது, நித்தியமானது அல்ல. அப்ப சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய இந்த சிற்றின்பமானது என்ன ஆகுது? நித்தியமானது அல்ல. ஆனா பேரின்பம் நித்தியமானது. அப்ப இந்த சுகமானது அனித்தியம். எதனால் சுகம் வருகிறது? நமக்கு புண்ணிய கர்ம பலன்களினால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. கர்ம பலனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, புண்ணியத்தால் நமக்கு சுக பிராப்தி கிடைக்கிறது. இது நித்தியமானது அல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இதெல்லாம் எனக்கு நித்தியமானது, எப்போ எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பிசினஸ் பண்ணேன், நிறைய அந்த புண்ணிய கர்மத்தால் பிசினஸ் பண்ணி கோடி கோடியா லாபம் வந்துடுது. அந்த கோடி கோடியா கொண்டு வந்து நான் பீரோவில் அடிக்க வச்சுட்டேன். இது எனக்கு எப்பவும் நித்தியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா எப்படி முட்டாள்தனம்? அது ஒரு நாளதே எப்படி வந்துச்சு அது அப்படியே போயிடும். அதுதான் பணத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் ஒரு காலம் வந்துட்டு இருக்கும், அடுத்த காலம் அங்க போயிடும். 3000 கோடி என்ன ஆகும்? அம்பானி கிட்ட இருக்கும், அதானி கிட்ட இருக்கும். அப்புறம் அப்படியே என்ன ஆகும்? அரசியல்வாதி கிட்ட வரும். அப்புறம் அரசியல்வாதி கிட்ட என்ன ஆகும்? மக்கள் கிட்ட வரும். மக்கள் கிட்ட இருந்து மறுபடியும் என்ன ஆகும்? அதானி கிட்ட போகும். மறுபடியும் இப்படியாக சுழற்சி. அது நித்தியமாதான், அது ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுது இல்ல? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதானி கிட்ட நாம பொருள் கொடுத்து பொருள் வாங்குறோம். அவர் என்ன பண்ணுவாரு? அது அரசியல்வாதிகளுக்கு வேற மாதிரி கொடுப்பாரு இல்லையா? அதை என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. நாம என்ன பண்ணுவாதீங்க? அவருக்கு வேற மாதிரி கொடுப்போம். புரியுதா? இந்த மாதிரி சுழன்று கொண்டே இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகுது? அனித்தியை அத்ருவைகி. இதனால் என்ன ஆகுது? இந்த அனித்தியமான சாதன நித்திய சுகாத்மக, அதனால் வரக்கூடிய இந்த சுகமானது அனித்தியம். அந்த நிதி சேவதிக்குன்னா என்னது? கர்ம பலன்லாம் வரக்கூடிய அந்த நிதியால் ஏவ அனித்தியை திரவியை பிராப்தியதே. அப்ப அதனால் என்ன ஆகுது? அது அனைத்துமே அனித்திய திரவியங்களால் பெறப்பட்டது. எதக ததக தஸ்மாத். அப்படி இருந்த போதிலும், எப்படி இப்படியாக இருக்கிறது? அனித்தியத்தினால் அனித்தியத்தைத்தான் அடைய முடியும். அப்படியாக இருக்கும் பொழுதும் கூட தஸ்மாத், அப்படி இருந்த போதிலும் கூட மயா ஜானாதபி, நான் அறிந்தவனாக, என்னால் அறிந்தப்பட்டவனாக நான் இருந்தாலும் கூட நித்தியம் அனித்திய சாதனைக்கு நான் பிராப்தியதே இது. அப்ப நித்தியமானது அனித்தியமான சாதனைத்தால் அடையப்படைய முடியாது என்று நான் அறிந்தவனாக இருந்த போதிலும் கூட எது? நச்சிகேதக சிதக அக்னிகி. அப்ப இந்த அனித்தியமான நச்சிகேதம் சொல்லக்கூடிய இந்த அனித்தியமான அக்னி வழிபாடு, அக்னி செய்யக்கூடிய இந்த கர்மா, இந்த கர்மத்தினால் வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படின்னா அனித்யைஹி திரவ்யைஹி பஸ்வாதிபிஹி சொர்க்க சுக சாதன பூதஹ அக்னிஹி நிர்வர்த்திதஹ இத்யர்த்தஹ. என்னாகுது? அனித்யைஹி திரவ்யைஹி பசுவாதிபிகி. இப்ப அனித்தியமான திரவியங்களை கொண்டு எது? சொர்க்க சுக சாதன பூதக அக்னி. எது சொர்க்கத்திற்கு சொர்க்க சுகத்திற்கு எது சாதனமாக இருக்கிறது? நச்சிகேத அக்னி. கரெக்ட். அப்ப நச்சிகேத அக்னிக்கு எதனால் அடையப்படுகிறது? பஸ்வாதிபிகி. அப்ப அனித்யைஹி திரவ்யைஹி பஸ்வாதிபிகி. அப்போ சொர்க்க சுக சாதன பூதக அக்னிஹி. இப்படியாக அனித்தியமான திரவியங்களை கொண்டு இந்த சிதாக்னியானது செய்யப்பட்டது அப்படிங்கிறது பொருள். அப்ப அனித்தியமான திரவியங்களை சொன்ன இந்த செய்யப்பட்டது என்ன? அது அனித்தியமாகத்தானே இருக்கும், அது நித்தியமாகாதே. அப்படின்னா தேன அகம் அதிகார பண்ணக நித்யம் யாம்யம் தானம் சொர்க்காக்யம் நித்யம் ஆபேட்சிகம் பிராப்தவான் அஸ்மி. அப்போ தேன இதனால் நான் அடைந்தேன். எது? அகம் அதிகாரத்தை ஆப்பண்ணக அடைந்து இருக்கிறேன். எது? நித்தியம் யாம்யம் ஸ்தானம். இந்த நித்தியமான இந்த ஸ்தானமானது, இந்த அதிகாரமானது எனக்கு எதனால் அடையப்பட்டது? நச்சிகேதசின் அக்னியினால் அடையப்பட்டது. எது? இந்த சொர்க்காக்கியம் நித்தியம். இது இந்த நித்தியம் அப்படிங்கிறது என்னது? ஆபேட்சிகம்
பிராப்தவான் அஸ்மி. அப்ப நிலையில்லாத நித்தியத்தை அடைந்தவனாக இருக்கிறேன். புரியுதா? அப்போ அனித்தியமான நித்தியத்தை அடைந்தவனாக இருக்கிறேன். அனித்தியமான நித்தியத்தை அடைந்தவனாக. அப்ப இதுவும் ஒரு காலத்துல போயிடும். என்னுடைய இந்த பதவி கூட என்ன இந்த பதவி அடைந்த அனித்தியத்தினால் அடைந்திருக்கிறேன். அதனால இதுவும் ஒரு நாள் நித்தியமானது அல்ல. ஒரு காலத்தில் இதுவும் போய்விடும். அப்ப ஏன் நித்தியம் அப்படிங்கிற சொல்லு எதற்காக கையாளப்பட்டது அப்படின்னாக்கா, மனித வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஜீவிதமானது கொஞ்சம் கூட இருக்கிறது. நமக்கு 100 வருஷம்னா அவருக்கு 1000 வருஷம் இருக்கலாம், இல்ல ஒரு 10,000 வருஷம் இருக்கலாம். 10,000 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப வந்துதான் வேற ஒருத்தர் அந்த பதவிக்கு வந்துடுவார். அப்ப இந்திரன் இருக்கிறார், அவருக்கு ஒரு 1,00,000 வருஷம் இருக்கலாம். பிரம்மாவுக்கு 4,32,32 கோடி சொல்றோம் இல்லையா, லட்ச ஆண்டுகள் சொல்றோம் பிரம்மாவுக்கு அவருடைய ஆயுள் காலம். அப்ப நான் இந்த மாதிரி ஒவ்வொருடைய ஆயுள் காலங்கள். அப்போ ஒரு காலத்துல அவர்களும் அந்த பதவியை விட்டு வந்து இந்திரனிலிருந்து பிரம்மா வரைக்கும் இது அனித்தியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி அனித்தியமான விஷயம் கொண்டு அடைந்தவனாக இருக்கிறேன் நான். அப்ப நான் என்னுடைய பதவியுமே அனித்தியமானதுதான், நித்தியமானது அல்ல. வேறு இந்த பதவி வேறொருத்தரும் வரலாம். அப்ப இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கர்மத்தினால் இந்த ஆத்ம வித்தையை அடைய முடியாது. கர்ம பலனினால் வரக்கூடிய அனைத்துமே அனித்தியமானது. அப்ப கர்ம பலனில் வரக்கூடிய அந்த கர்ம பலனில் வரக்கூடிய அந்த எதனால இருக்கு, எந்த சாதனத்தினால இந்த கர்ம பலன் வந்தது, அதுவும் அனித்தியமானது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, யாகாதி யஜ்யம் உபாசனா இது மூலமாக செய்யக்கூடிய அனைத்து நாளும் இந்த பிரம்ம வித்தை சித்திக்காது அப்படின்றதான் இங்க பொருள். மீண்டும் நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.